தர்மம் தலை காக்கும். நிறைய பேர் உடனே தர்மம் தலையை பிடிச்சி காக்குமா? அப்படி இல்லை. தலை தப்பினான் தம்பிரான், இப்படி பல வார்த்தைகள் உண்டு. அதற்கு பின்பு ஒளிந்திருப்பது தர்மம் தர்மம் தர்மம். இந்த தர்மம் செய்யணும் அப்படின்னா என்னென்னா, முதல்ல நமக்குள்ள மனித பண்பு வரணும். இந்த மனித பண்பு எப்போ வரும்னா, புறம் பேசுவதை நிறுத்தினா வரும். ஆன்மீக அன்பர்களே, ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, நம்முடைய சான்றோர்கள் முன்னோர்கள் போகிற போக்கில் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், தர்மம் தலை காக்கும். நிறைய பேர் உடனே தர்மம் தலையை பிடிச்சி காக்குமா? அப்படி இல்லை. தர்மம் நாம் செய்யக்கூடிய உதவி நமக்கு இடர்பாடுகள் இன்னல்கள் வருகின்ற போது அதை நம்மை காத்து நிற்கும். அதனால்தான் இன்னொன்று சொல்லுவாங்க, தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சு, தலை தப்பினான் தம்பிரான், இப்படி பல வார்த்தைகள் உண்டு. அதற்கு பின்பு ஒளிந்திருப்பது தர்மம் தர்மம் தர்மம். சார், நான் இப்போ வெளிப்படையாக உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேனே, இந்த தர்மம் செய்யணும் அப்படின்னா என்னென்னா, முதல்ல நமக்குள்ள மனித பண்பு வரணும். இந்த மனித பண்பு எப்போ வரும்னா, புறம் பேசுவதை நிறுத்தினா வரும். புறம் பேசுவது எப்போது நிறுத்தப்படும்? மகான்களுடைய வாழ்வியலை படிக்கின்ற போது. அது படிச்சுட்டா வருமா? கேட்கின்ற போது. கேட்டுட்டா வருமா? படித்தது கேட்டதின்படி நடக்கின்ற போது. கலவைக்குள்ளே போகிறோம், அங்கே பார்த்தீங்கன்னா 66 67வது பீடாதிபதிகள் இருப்பாங்க. 65 இளையாத்தன்குடி, 64 63 62 கும்பகோணம். ஆதிசங்கரர் முதல் பீடாதிபதி. நீங்கள் காலடியில் தோன்றிய ஆதிசங்கரர்லேருந்து 68 69 காஞ்சி பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய அந்த சன்னதிகளுக்குள்ளே போகும்போது நம்ம என்ன கேட்கணும்? அது வேணும் இது வேணும்னு கேட்கக்கூடாது. என் மனம் உடங்கணும், நீ தான் குருநாதராக இருந்து என்னை வடிவியல் நடத்தணும், அப்படி சொல்லணும். ஜெய ஜெயசங்கரை சொன்னான். இப்போ ராகவேந்திரா மட்டுக்குள்ளே போகிறோம், வியாழக்கிழமை அந்த அட்சதையை வாங்கி போட்டுக்கிட்டு, பூஜாய ராகவேந்திராய சத்ய தர்மரஜாய பஜதாம் கல்பவருஷாய நமதாம் காமதேனுவே 3 தடவை சுற்றிட்டு தேர்த்த பிரசாதம் வாங்கிட்டு அங்கே கொடுக்கக்கூடிய இனிப்பை வாங்கிட்டு வர்றது மட்டுமல்ல, ராகவேந்திரர் எந்த நெறிப்படி நடந்தாரோ அதை மனதில் காட்டணும். மத்துவர் என்ன சொன்னாரோ, ராமானுஜர் என்ன சொன்னாரோ, ரமணர் என்ன சொன்னாரோ, ஆதிசங்கர பகவத்பாதா என்ன சொன்னாரோ, இதையெல்லாம் நடைமுறைப்படுத்தணும். அப்போ தான் ஊருக்கு சில பேர் உபதேசம் சொல்கிறான் தர்மத்தை பற்றி. சார், இப்போ கோவிலில் சாமி சின்னதாக இருக்குது, உண்டியல் பெருசாக இருக்குது, இது தர்மமா அப்படின்னு நம்ம சமயத்தை பார்த்து கேட்குறான். இன்னும் நம்ம சமயத்திலேயே இருந்து நம்ம சமயத்திலேயே வளர்ந்தவங்க சில பேர் சொல்கிறாங்க, எது தெரியுமா தர்மம்? நீங்கள் பணம் போடுறது மட்டும் இல்லை, அந்த போடுறது பணம் எப்படி செலவாகுதுன்னு ஒத்து பாருங்க. போடுற பணம் எப்படி செலவாகும். உண்மைதான். அதுவும் உங்களை மாதிரி பேசுகிறவங்க, நீங்கள் பேசிட்டு அறைக்குள்ளே போகும்போது உங்களுடைய ஜாதின்னு 4 பேரை கூட்டி போய் அவங்க பயனடைகிற மாதிரி பண்ணுறது, பொது மேடைகளுக்கு வருகின்ற போது சமதர்மத்தை பற்றி பேசுகின்றீர்களே, அந்த தர்மத்திலிருந்து போலிகளிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும். சில பேர் புலித்தோல் போத்திய மனிதர்கள். அவர்கள் தேவாரம் சொல்லுவதோ, திருவாசகம் சொல்லுவதோ, பிரபந்தம் சொல்லுவதோ, அபிராமி அந்தாதிக்கு விளக்கம் சொல்வதோ, பெரிய புராணம் சொல்வதோ, ராமாயணம் சொல்வதோ பிரயோஜனம் அல்ல. தனி அறையில் எவ்வளவு ஒழுக்கத்தோடு உண்மையோடு நன்றி மறவாமல் இருக்கிறார்கள் என்பதை அக ஆய்வு செய்வதுதான் தர்மம். நீங்கள் பிற கோயிலுடைய உண்டியல் பணத்தை பற்றி பேசக்கூடிய நீங்கள் உங்கள் நிகழ்வுக்கு ஒருவராக போகின்றீர்களா? உணவினர் இல்லாமல் அறையில் தங்குகின்றீர்களா? அவர்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய உணவை தவிர்க்கிறீர்களா? பேசப்பட்ட தொகையுடன் 10 ரூபாய் குறைத்து என்றால் ஒத்துக்கொள்கிறீர்களா என்று கலைஞர்கள் மனதிலே யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். அர்ச்சகர்களை பற்றி குறை பேசக்கூடிய நீங்கள் என்றைக்காவது ஓதுவாமூர்த்தி குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டிருக்கின்றீர்களா? அங்கிருக்கக்கூடிய இசைக்கலைஞர்களுடைய வாழ்க்கையை பற்றி சிந்தித்திருக்கின்றீர்களா? திருக்கோயிலுடைய அடிப்படை பணியாளர்களுடைய குழந்தைகளை அழைத்து ஒரு திருக்குறள் வகுப்பு நடத்தி இருப்பீர்களா? ஆனால் மணிக்கணக்காக தர்மத்தை பற்றி பேசுகின்றீர்கள். அதுவா தர்மம்? பழகியவர்களுக்கும் பண்போடு நடப்புகின்றவர்களுக்கும் உங்கள் விரல் பிடித்து வந்தவர்களுக்குமே நீங்கள் முன்பின் முரணாக நடந்து கொள்கின்றீர்களே. ஒரு பாடகர் தன்னுடைய அத்தனை இசைக்கலைஞர்களையும் சமமாக நடத்த வேண்டாமா? ஒரு உபன்யாச சங்கீத வித்வான் தன்னுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பக்கவாத்திய கலைஞர்களையும் மனித பண்போடு நடத்த வேண்டாமா? அதில் நீங்கள் வேறுபாடு பார்க்கலாமா? செய்யக்கூடாது. எது தர்மம்? தர்மத்திற்கு ஜாதி இன மத பேதம் எதுவும் கிடையாது. உண்மையும் ஒழுக்கமும் நேர்மையும்
ஏனென்றால் உங்களுடைய விழிகள் காட்டி கொடுத்து விடும் தர்மம் படி எப்படி நடக்க வேண்டும். அதனால்தான் கண்ணதாசன் எழுதினான் தன்னுடைய கடைசி படத்தில், 1க்கு 10ஆக சம்பாதித்து வருமானமே அவமானம் என்று. சில பேர் ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசிப்பாங்க. முதல் 5 வருஷம் ஒருத்தருக்கு சாதகமாக பேசுவாங்க, அடுத்த 5 வருஷத்துக்கு ஒருத்தருக்கு சாதகமாக பேசுவாங்க. அது அல்ல, வருமானமே அவமானம் என்று சம்பாதித்து மெத்தைக்குள் கருப்பு பணத்தை வைத்து தவிக்காதீர்கள். ஆடிட்டருக்கு கொடுப்பதை அவஸ்தைப்படுவோருக்கு கொடுங்கள், வக்கீலுக்கு கொடுப்பதை வசதியற்றவருக்கு கொடுங்கள். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்றான், கேட்காமலே கொடுங்கள். உங்களுடைய பணங்கள், உபரி பணங்கள், தேவையில்லாத பணங்கள் உங்கள் தெருவினுடைய விதவை பெண்களுக்கும் இல்லாத ஏழைகளுக்கும் இறைவன் பெயர் கொண்ட மனிதர்களுக்கும் உதவினால் உங்களுடைய ராசி நிலைத்து நிற்கும் என்று எழுதுகின்றார். எனவே தர்மவான்கள் போல கட்டுரை எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் வள்ளலாரை பற்றி எழுதுவது முக்கியமல்ல. நீங்கள் புலால் மறுத்து அந்த நெறிப்படி நெல்லுங்கள். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்று பேசக்கூடிய நீங்கள் பொதுவெளிகளில் பிறரை பற்றி புறம் பேசுவதை நிறுத்துங்கள். அபிராமி அந்தாதிக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய உபன்யாசகர்கள் உண்மையாக அபிராந்தி அந்தாதிபடி உள்ளத்தை தூய்மைப்படுத்துங்கள். இசைக்கலைஞர்கள் தர்மத்தின்படி நடங்கள். சமத்துவம் பேசுகின்றவர்கள் திருக்கோவிலில் அர்ச்சகரையும் ஓதுவாமூர்த்திகளையும், நாயனக் கலைஞர்கள் அவர்கள் அங்கே பாடவில்லை என்று சொன்னால், அவர்கள் வாசிக்கவில்லை என்றால் இறைவன் புறப்பாடே இல்லை. அவர்கள் குழந்தைகளை பற்றி நீங்கள் கவலைப்பட்டிருக்கின்றீர்களா? உங்கள் ஊதியத்தை குறைத்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கைக்கு, வசந்த வாழ்க்கைக்கு ஏதேனும் உதவி செய்திருக்கிறீர்களா? இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் மாங்காய் பிடித்ததோ வாய் பிடித்ததோ என்று பல பேர் எழுதுகின்றீர்கள், பேசுகின்றீர்கள், சொல்கின்றீர்கள். சொல்வது படி நடப்பது தான் தர்மம். தர்மம் என்பது நான் மன்னிப்போடு கொள்கின்றேன், பிறர் மனம் நோகாமல் இருப்பது தர்மம். பிறருடைய குற்றங்களை, குறைகளை உண்மையாக நெஞ்சுக்கு நிமித்தி நேராக சொல்வதுதான் தர்மம். தர்மம் படி நட, தர்மம் படி பேசு, தர்மம் படி வாழ். தர்மம் உன் தலை காக்கும். அதுவே இறைப்பணி. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.